கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால். எல்லா வசனத்தை எடுங்க. அல்லேலூயா. ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. எல்லா வசனத்தை எடுங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. இது சபைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஏன் சுயமா நான் எடுத்துட்டு வரல. கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். உண்மைதான். அதை குறித்து கடந்த 3 வாரங்களா நம்ம போதகர் நமக்கு சத்தியத்தை கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? நீங்க நல்லா கேட்டிருக்கீங்க. கொம்பு எப்படி உயரும் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஆனா இங்க வேத வசனம் அதோட நிறுத்தல. அதுல 2வது லைன் சொல்லுகிறது, கொம்பை உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. கொம்பை உயர்த்துகிறது இந்த அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாம உன்னுடைய கொம்பு உயராது. உண்மைதானா? உண்மைதானா? அல்லேலூயா. அதை குறிச்சுதான் நம்ம தியானம் பண்ண போறோம். இது கர்த்தரை தியானிக்கிற ஒரு இடம், கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா. நான் எப்போதும் சொல்லுவேன், உங்க வீட்டுக்கு நாங்க வரும்போது இல்ல ஒரு கெஸ்ட் வரும்போது, ஐயோ ஓடி போய் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, காப்பி எடுத்து கொடுப்பாங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள வெறுமையா அனுப்ப நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்களேன். வெறுமையா நம்ம யாராவது அனுப்புவோமா? நம்மளை காட்டிலும் ஏசப்பா சர்வ வல்லவர், நல்லவர், அன்புள்ளவர். அவர் வீட்டுக்கு வந்திருக்க நம்மளை வெறுமையா அனுப்புவாரா? தலையெல்லாம் ஆட்டக்கூடாது. ஆமா இல்லைன்னு சத்தமா சொல்லுங்க. அப்பா வீட்டுக்கு வந்த நம்மளை வெறுமையா அனுப்புவாரா? அனுப்பவே மாட்டார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்து அனுப்புவார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தந்து அனுப்புவார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் தியானம் பண்ணுவோம். பாருங்க, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால். அங்க 2 வார்த்தை வருது. புது எண்ணெய், 2வது அபிஷேகம். அல்லேலூயா. இந்த 2ஐயும் நம்ம தனித்தனியா தியானிச்சு முடிக்கலாம். ஒரு 3 பாயிண்ட் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானா அந்த 3 பாயிண்ட் கொடுக்க முடியும். இல்லைன்னா 2 பாயிண்டோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் 3 பாயிண்ட் கொடுக்கணும். பாருங்க, நம்பர் 1 புது எண்ணெய். அல்லேலூயா. நம்பர் 2 அபிஷேகம். அவங்க அப்படிதான் போட்டிருக்கு, புது எண்ணெய், அபிஷேகம். இந்த 2ஐயும் பெற்றா என்ன நடக்கும்? இதுதான் இன்னைக்கு செய்தி, செய்தியோட தலைப்பு. நம்பர் 1 புது எண்ணெய், நம்பர் 2 அபிஷேகம். இந்த 2ஐயும் நீங்க பெற்றா உங்களுக்கு என்ன நடக்கும்? அல்லேலூயா. நீங்க நல்ல தெளிவா இருக்கணும். நீங்க எனக்கு நிறைய பதில் சொல்லணும். அல்லேலூயா. நான் கேள்வி கேட்பேன், கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்? விழிச்சு இருந்தாதான் பதில் சொல்ல முடியும். வசனமும் நிறைய வாசிக்க வேண்டியது இருக்கு. ஆகவே சகோதரரும் சகோதரிகளும் போட்டி போட்டு வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தமிழ் படிக்க தெரியும்னு சொல்றவங்களா கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு தமிழ் படிக்க தெரியும், தமிழ் படிக்க தெரியும்னு சொல்றவங்க தான் அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமா நீங்க வேதத்தை வாசிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது புது எண்ணெய் குறித்து நாம் பார்ப்போம். அங்க அவர் சொல்லுகிறார், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த எண்ணெய் இல்லாட்டா நம்ம தலை என்ன நிலைமை ஆகும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணெய், எண்ணெய் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழ்வதற்கு என்ன வேத வசனம் சொல்லுது? உன் தலைக்கு எண்ணெய் பூசு, நீ ஆரோக்கியமா இருக்க, எண்ணெய் பூசு. ஆமாவா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன தேவையா தேவையில்லையா சொல்லுங்க. உங்க வளர்க்கறது சொல்லுவாங்க, எண்ணெயும் தண்ணியும் தான் பிள்ளைய வளர்க்கும்னு சொல்லுவாங்க. அப்ப எண்ணெய் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆகவேதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, எண்ணெயால். அது எப்படிப்பட்ட எண்ணெய்? புது எண்ணெயால் பழைய எண்ணெய் நாரும். ஆகவே ஆண்டவர் புது எண்ணெய் எவ்வளவு ஞானமா எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஜீவியம் நாரும். ஆகவே ஆண்டவர் புது ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். புது எண்ணெயை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இந்த எண்ணெய் யாருக்கெல்லாம் வேணும்? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். எனக்கு இன்னைக்கு கட்டாயம் இந்த எண்ணெய் வேணும். உங்க கைதான் உயர்து, நான் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு என்ன வேணும்னு சொல்றவங்க தைரியமா கையை வைத்து காட்டுங்க. கர்த்தனுக்கு புதிய எண்ணெயால் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். இந்த எண்ணெய் என்ன செய்யும்? அல்லேலூயா. நீங்க எல்லாரும் கேட்டிருக்கிறீங்க,
அப்புறம் செய்தி முடிவுல சொல்லக்கூடாது, இவங்க என்னதான் பேசுனாங்க, என்னதான் திட்டுனாங்க, என்னதான் வச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்க கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார். உங்களை திட்டவோ உங்களுக்கு எதுக்கும் நான் இங்க வரவே இல்லை. என்னுடைய சுயமா அடிச்சு சொல்றேன், என்னுடைய சுயமான வார்த்தை, ஒரு கடுகளகு வார்த்தை கூட இங்க வராது. என்ன குறிச்சு பேசனா இங்க வரல, உங்களை குறிச்சும் பேசனா இங்க வரல. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் சொன்ன தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. கரங்களே வரல, சத்தமே வரல. எல்லாரும் 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 ஆமென். அல்லேலூயா, ஆமென். அப்பா சமூகத்துல எப்பொழுது உற்சாகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நமக்கு எல்லாத்துக்கும் வேணும்ல, இந்த எண்ணெய் என்ன செய்யுது நீ பாருங்க. நம்பர் 1 சங்கீதம் 141:5 வாசிங்க பார்க்கலாம் வேகமா. நல்லா கவனிங்க, வசனத்தை வாசிங்கம்மா சத்தமா. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த எண்ணெய் செய்யற வேலை என்ன தெரியுமா? முதலாவது அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் குட்டுவாங்க ஆயத்தம்? அல்லேலூயா. நான் அல்ல, நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க. நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும், என்னை கடிந்து கொள்ளட்டும். அப்படின்னா என்ன திட்டட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எப்படி இருக்குமா? எண்ணெய் போல இருக்கும். நல்ல ஆத்மா சொல்லும், அதை என் தலை என்ன செய்வதில்லை. நல்ல வசனத்தை படிங்க. அல்லல். அப்ப அல்லல் தட்டுனா அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டும் இருக்கு, அதை பின்னால பார்க்கலாம். அப்ப இந்த எண்ணெய் நமக்கு எவ்வளவு முக்கியம். அப்ப இந்த எண்ணெய் எங்க இருக்கிறதோ, யார் தலையில இருக்கிறதோ குட்டு விழத்தான் செய்யும். அந்த காலத்துல பிள்ளைங்க எண்ணெய் தேய்க்க வரமாட்டாங்க, விளையாட ஓடுவாங்க. அம்மாமார் பிடிச்சி இழுத்து 2 போட்டு தலையில நல்ல எண்ணெய் தேய்ச்சி, சின்ன வயசுல அந்த அனுபவம்லாம் இருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா. 2 தேய்ச்சி நல்ல எண்ணெய் தேய்ச்சி போ இப்ப விளையாடு. ஏன்? அந்த தாய்க்கு அந்த பிள்ளை மேல உள்ள அக்கறை என்ன ஆரோக்கியத்தை கொடுக்கும். அல்லேலூயா. என்ன ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆண்டவர் அதை தான் சொல்றார், இந்த எண்ணெய் உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், இந்த எண்ணெய் உனக்கு மிகவும் அவசியம், இந்த எண்ணெய் இல்லாமல் உன்னால ஒன்று செய்ய முடியாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் சாதாரண நான் பேசுறேன். நம்ம வீட்டுல கஞ்சி இல்ல, சோறு இல்ல, வஸ்திரம் இல்ல, அது இல்ல, இது வேணும்னு கேட்க இங்க வந்திருக்குமா? உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், மேலான பரலோக ராஜ்யம், பரலோக ஆசீர்வாதம் வேணும்னு கேட்க வந்திருக்குமா? எதுக்காக வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. தூங்குறீங்களா? தூக்கம் வருதா? அல்லேலூயா. எதுக்காக வந்திருக்கோம்? பரலோக ஆசீர்வாதம் சொல்றவங்களா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருந்து எதையுமே நாம் கொண்டு போறது இல்ல. அல்லேலூயா. பரலோக நித்தியமானது. நீ காண்கிற எல்லாம் அழியோ, காணாத நித்திய ஆசீர்வாதத்துக்காக நம்ம வந்திருக்கோம். இங்க சொல்லப்பட்டிருக்க, நீதிமான் என்னை கொட்டட்டும், என்னை கண்டிக்கட்டும், அது என் தலை அல்லல் தட்டுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, தாவீது சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 25:23 வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அல்லேலூயா. ராஜா என் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணும், அந்த எண்ணெயினை குட்டட்டும், அந்த எண்ணெயினை கண்டிக்கட்டும், அது எனக்கு ஆரோக்கியம். அல்லேலூயா. ஆமாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆரோக்கியம். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கும். அல்லேலூயா. எண்ணெய் என்பது யாரை குறிக்கும்?
பரிசுத்த ஆவியை குறிக்கும். சரி, என்னதான் செய்து பரிசுத்த ஆவியானவர் என்னதான் செய்யறாரு? வாசிங்களேன், யோவான் 16:8 வாசிங்களேன். வேகமா வாசிக்கலாமா? 16:8. வாசிமா. யோவான் 16:8. அவர் பரிசுத்த ஆவியானவர், நல்ல வசனத்தை எடுத்துக்காங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் உனக்குள் வரும்போது உன்னை பாவம், பழைய மனுஷனாகிய பாவத்தை அது கண்டிக்கும். ஆமாவா? கண்டிக்குமா கண்டிக்காதா? முன்னொரு காலத்துல நம்ம பொய் சொன்னோம்தான். இப்போ உங்களால பொய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிற எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பார். நீ பேசுனது தப்பு தப்பு தப்பு, நிம்மதியே இருக்காது. அல்லேலூயா. ஆமாவா? அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு உண்டு? அல்லேலூயா. பழைய நல்ல புது அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பழைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும். அல்லேலூயா. இதுதாங்க பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய். பாஸ்டர் என்ன சொல்றாரு, என்ன கண்டிக்கிறாரு, என்ன பண்றாரு? உன்னை பாஸ்டர் கண்டிக்கல, பரிசுத்த ஆவி கண்டிக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கண்டிக்க, அவர் வரும்போது நம்மளை கண்டிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் கண்டிக்கிறார் தெரியுமா? இந்த எண்ணெய் எவ்வளவு முக்கியம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த பார்த்தா உங்களுக்கு ஒரு எண்ணெயா தோணுது, ஆனா இந்த எண்ணெய் எவ்வளவு முக்கியம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்தவர் ஆனபடினாலே அவர் உன்னை கண்டிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வழி விலகும் போது, நீ தவறும் போது, அங்கங்க அசையும் போது உன்னை கண்டித்து சரியான வழியிலே நடத்துகிறார். எண்ணெய குறைய விட்டுறாத. உன் தலையில என்ன குறைய கூடாது, உன் தலையில என்ன குறையுது ஜாக்கிரதை என்று அவர் கண்டிக்கிறார். ஏன் தெரியுமா கண்டிக்கிறாரு? ஒரு வசனம் வாசிங்களேன். எண்ணெய் இல்லாட்டா நம்ம நிலைமை என்னன்றது தெரியும். மத்தேயு 25:3-4 வாசிங்க. மத்தேயு 25:3-4. நல்லா கவனிங்க. புத்தி இல்லாதவர்கள் இப்படி வாசிக்கலாம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டில என்ன இல்ல, விளக்கு. விளக்கு இருக்கவங்க கையில, ஹலோ, விளக்கு இருக்கு கையில, என்ன இல்ல. தீவெட்டி கூட, நெருப்பு பெட்டி கூட இருக்கு, என்ன இல்ல, என்ன இல்ல. என்ன வந்து என்ன செய்யும் நம்மள? என்ன செய்யும்? முதல் வசனம் சங்கீதம் 141:5 என்ன சொல்லுது? என்ன செய்யும்? கண்டிக்கும். என்ன செய்யும்? என்ன நம்மள குட்டும். இது எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்குமா? சொல்லுங்க, பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. என்ன நம்மள கண்டிக்கும், நம்மள குட்டும், அது எல்லாருக்கும் பிடிக்குமா? அந்த சபைக்கு போவாதீங்க, அந்த பாஸ்டர் உங்களை திட்டுவார். அல்லேலூயா. உங்களை திட்டணும்னு எங்களுக்கு தலையெழுத்து இல்லை, உங்களை நாங்க நேசிக்கிறோம். அதனாலதான் எவ்வளோ தூரத்துல எல்லாத்தையும் விட்டு விட்டு, சொந்த பந்த அத்தனையும் விட்டு விட்டு உங்களுக்காக இந்த இடத்துல தேவ சந்நிதியில வந்து நிக்கிறோம், இரவும் பகலும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளைய கூப்பிட்டு, மகனே இதை இப்படி செய்ய அப்படி செய்யனா மகனுக்கு ஒரு போமா அழிக்கும். அல்லேலூயா. என்ன அப்பப்ப கொட்டும். ஆகவே இந்த புத்தி இல்லாத பிள்ளைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்னத்தை எடுக்கல, என்னத்தை எடுக்கல, என்ன வேண்டாம் எனக்கு, என்ன செய்யும் சொல்லுங்க? கண்டிக்கும். என்ன செய்யும்? இஷ்டம் போல விடாது. என்ன இஷ்டம் போல விடாது, கண்டிக்கும். ஆகவே அந்த எண்ணெய் எனக்கு வேண்டாம். நான் அதான் கேட்டேன், எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்? சோறு இல்ல, கஞ்சி இல்ல, பரலோகத்துக்கு போனோம். பரலோகம் போனா உனக்கு என்ன தேவை என்பதை இங்க வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எண்ணெய் கொண்டு வரவில்லை. அல்லேலூயா. வாசிங்கம்மா, 3-4 கூட வாசிங்க. கூட கொண்டு போல, ஏன் அதை திட்டும்? அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிங்க, 4. புத்தி உள்ளவர்கள்
தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரமாகிய உன்னுடைய சரீரங்கள் கூட என்னத்தை எடுத்துட்டு போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப புத்தி இல்லாதவங்க கிட்ட என்ன இல்ல, பாத்திரமே இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தலை இருக்கு, எல்லாருக்கும் தலை இருக்கு. ஆனா தலையில என்ன இல்ல சொல்லுங்க. அப்படியே ஸ்டைலா ஹாயா பறக்க விட்டுட்டு என்ன இல்லன்னா மோனே நீ பரலோகம் வரமாட்டா. அல்லேலூயா. உலக செயல் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அல்லேலூயா. ஆகவே இங்க வேத வசனம் கிளீனா சொல்லப்பட்டிருக்கு. புத்தி உள்ளவர்கள், கர்த்தருக்காக இருக்கிறவர்கள், இந்த எண்ணெயை அல்லல் தட்டாதவர்கள், இந்த அபிஷேகத்தை வாங்குகிறவர்கள் தங்கள் பாத்திரமாகிய சரீரத்தில் அவர்கள் அந்த எண்ணெயை வைத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. நாம் எல்லாம் பரலோக வாசிகள், இந்த உலகத்தை வாசிகள். ஆண்டவர் சொன்னா இந்த உலகம் எனக்குரியது அல்ல, இந்த உலகத்தின் அதிபதி வர அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. நான் கேட்கிறேன், 100 ஏக்கர் நிலம் வச்சாலும் அதுல ஒரே 1 சென்ட் உங்களால கொண்டு போக முடியுமா? ஒண்ணு ஆமா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏங்க அவ்வளவு பாடுபடுறீங்க? நீங்க கொண்டு போக பரலோக ராஜ்யத்துல அப்பா நித்திய வீட்டை கட்டி வச்சிருக்காரு. ஆமாவா? அந்த வீட்டை தேடனுக்கு எத்தனை பேருக்கு மனம் இருக்கு? அழிஞ்சு போற ஒரு படிப்பு. ஒரு டாக்டர் படிக்கிறதுக்காக பையனை ஊர்ல இருந்து கொண்டு வந்தாங்க. 2 பையனை கொண்டு வந்தாங்களாம். நான் பேப்பர்ல தான் படிச்சேன். கொண்டு வந்துட்டு கொண்டு சேர்க்கறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஆனா கார்ல வேகமா வர வழியில என்ன ஆயிட்டு, அந்த கார் பள்ளத்துக்குள்ள இருக்க பள்ளத்துல பாஞ்சு அங்க கிணறு கிடந்திருக்கு, கிணத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. முடிஞ்சது கதை. ஆனா இந்த படிப்புக்காக 8 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளைய அடிச்சு எடுப்பி தண்ணிகளை முக்கி அனுப்புறோம். ஆனா நித்திய ஜீவனுக்கு போற கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம எப்பமா வருகிறோம்? என்ன இருக்கா உங்ககிட்ட? அல்லேலூயா. என்ன உன் பாத்திரத்துல இருக்கா? அல்லேலூயா. இந்த எண்ணெயை அல்லல் தட்டுகிறியா? இல்ல இந்த எண்ணெயை நீ ஏற்றுக்கொள்ளுகிறியா? இந்த எண்ணெய் உன் தலையை குட்டும். அல்லேலூயா. ஆமா சொல்றாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருக்காக அவருடைய கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி கொடுத்தாரு. அவ்வளவு பெரிய அன்பு வைத்தாரு. அந்த அன்புள்ள தெய்வத்துக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மத்தேயு 25:10-11 வாசிங்க. அப்படியே அவர்களுக்கு என்ன இல்லை, என்ன வாங்க அறிவு வந்தது அப்பந்தான். சரி போய் வாங்கிட்டு வருவனே வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கதவும் அடைக்கப்பட்டுச்சு. பிரவேசித்தோடனே கதவு அடைக்கப்பட்டுச்சு. பின்பு எங்க எண்ணெய் உள்ளவர்கள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியே. நல்ல இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை. இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுது. உங்களை அறியேன் என்று மெய்யாகவே சத்தியமா சொல்றேன்னு சொல்றார். அல்லேலூயா. இவங்க 10 பேரு யார்தான்? கன்னிகைகள் தான். கன்னிகைகள்னா உலகத்தை வெறுத்தவர்கள், கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள். இவங்க செஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்னைய இவங்க ஏற்றுக்கொள்ளல. என்னன்னா என்னன்னு சொன்னேன்? கண்டிப்பு. அல்லேலூயா. பெரியவங்க நம்மளை கண்டிக்கும் போது நம்ம தலை அல்லல் தட்டக்கூடாது. அவங்கள நம்ம நன்மைக்காக தான் அவங்க நம்மளை கண்டிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டிக்கும் போது கண்டுக்காம போக கூடாது. அல்லேலூயா. இந்த எண்ணெய் இல்லை, அதனால இவங்க வாங்கிட்டு கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க செஞ்ச பெரிய தவறு. பெரிய தவறு என்னது சொல்லுங்க பின்னாடி இருக்கிறவங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் சொல்லுங்க, இவங்க செஞ்ச பெரிய தவறு என்ன சொல்லுங்க. கொஞ்சம் எண்ணெய வாங்கிக்கிட்டு எப்படி வந்துட்டாங்க? ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாராம், மெய்யாகவே உண்மையாக சத்தியமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இயேசுவே ரட்சியும் ஐயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபம்.
ஆண்டவர் நினையாத நேரத்துல சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார். இன்ன நாளில் அவருடைய பரிசுத்தவான்களை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தமா? இல்ல ஆண்டவர் உன்னை பார்த்து உன்னை அறியேன் என்பார் சொல்லுவாரா? சத்தியமா உன்னை நான் அறியலன்னு சொல்லுவாரா? சொன்னது வேற யாரும் இல்ல, கன்னிகைகளை, கர்த்தருக்காக எல்லாத்தையும் இழந்தவர்களை, கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டவர்களை, கர்த்தருக்காக வாழ்ந்தவர்களை கன்னிகைகள். வேத வசனம் சொல்லுது. இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கா? அல்லேலூயா. ஒரு சின்ன தீக்குச்சி பெரிய காட்டை கொளுத்து விடும். ஒரு சின்ன கீழ்ப்படியாத பாவம் ஆதாம் ஏவாள தோட்டத்தை விட்டே வெளியே வந்தது. எச்சரிக்கை. எண்ணெய் உன்னை எச்சரிக்கிறது. இந்த எண்ணெய் மாத்திரம் உனக்கு இல்லை என்றால், அல்லேலூயா, என்ன உங்ககிட்ட இல்லைன்னா மணவாளனாகிய இயேசு உங்களை குறித்து என்ன சொல்லுவாரா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. உண்மைதானா? உண்மைதானா? நான் சொல்லல, உங்க எப்படி எச்சரிக்கிறது என்று பாருங்கள். நீங்க வந்த வழியை யாரும் போக கூடாது. புதிய அபிஷேகம், புதிய எண்ணெயினால் நீங்க நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தின் பாவம் ஏராளமாய் இங்க அலைந்து கொண்டு இருக்கிறது. நான் இப்படி சொல்றேன், காக்கா ஏராளமாய் பறந்து கொண்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. காக்கா ஏராளமாய் பறந்து கொண்டு இருக்கிறது. அதை தடுக்க நம்மளால முடியாது. ஒன்று செய்யலாம், நம்ம தலையில கூடு கட்டாம பார்த்து கொள்ளலாம். ஆமாவா? ஆமாவா? அல்லேலூயா. ஐயோ, நான் உலகத்துல இருக்க பாவ, உலகத்துல இருக்க பாவ மனுஷனுங்க, நான் அசுத்த மனுஷன். அல்லேலூயா. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தானே உள்ள விட மாட்டேன்டா சாத்தான். வேதத்துல வாசித்து பாருங்க. உன் வஸ்திரம் அழுக்கா இருந்தா கூட உள்ள போக முடியலை, பாவத்தின் அழுக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அறியவே இல்லை. இயேசுவே, உமக்காகத்தானப்பா நான் இவ்வளோ பாடுபட்ட, என் குடும்பத்தை விட்ட, எல்லாத்த விட்ட. ஏன்பா கதவு திறந்திருக்கும் போது நீ ஏன் வரல? யார் மேல தப்பு சொல்லுங்க? யார் மேல தப்பு? ஹலோ, கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றது சரிதானா? கன்னிகைகள் அவங்க எல்லாத்தையும் இழந்தவங்க, கர்த்தருக்காக வந்தவங்க, கர்த்தருக்காக ஊழிஞ்சவங்க, கர்த்தருக்காக வந்தவங்க. ஆனா கதவு பிடிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அறியேன்னு. தப்பு ஆண்டவர் மேலையா நம்ம மேலையா? ஒரு வாரம் ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 2வது வாரம் ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், லேட்டா வந்துட்டேன். 3வது வாரமும் ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன். 4வது வாரம் ஆண்டவர் உக்காந்துட்டு இருக்கிறாரு, கதவை பூட்ட ஆயத்தமா. எப்பந்தான் வருவோம்? 4வது வாரம் வந்து தப்புன்னா அவர் என்ன சொல்லுவாரு? சொல்லுங்க, பேசுங்க. அல்லேலூயா. என்ன சிஸ்டர், என்ன குற்றம் தான் செய்யுங்க, அதுக்குதான் கர்த்தர் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. என் தலை அல்லல் தட்ட கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை சரி பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஏன் நம்மால் முடியாத காரியத்தை இங்க சொல்லுகிறோமா? முடியுமா? முடியாதா? முடியாத ஒரு காரியத்தை பரலோக தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. ஆண்டவருக்கு கொஞ்சம் இறக்கம் வந்துச்சா? இந்த ஜனம் எனக்காக தானே இந்த கன்னிகைகள் இருந்தாங்க. இந்த கன்னிகைகளுக்கு என்ன ஒரு சின்ன தவறு தானே பண்ணினாங்க, என்ன தானே கொண்டு வரல, விட்டுக்கலாமே. விட்டாரா? விட்டாரா? ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, அழகா சொல்றாரு. அவருடைய ஊழியக்காரங்க, அவருடைய வேலைக்காரங்க, அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தாமா. அல்லேலூயா. எவ்வளத்துல? 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 கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தாமா, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. இந்த கொஞ்சத்துல உன்னால உண்மையா இருக்க முடியுதா? உங்ககிட்ட கொடுத்த நேரத்துல, உங்ககிட்ட கொடுத்த பணத்துல, உன்னுடைய ஜீவியத்துல கர்த்தரை முன்ன நிறுத்து. ஊழியக்காரனை நிறுத்தாத, ஊழியக்காரிய நிறுத்தாத, எந்த சொந்த பந்தத்தையும் கொண்டு முன்ன நிறுத்தாத. கர்த்தரை நிறுத்தி பார். இவருக்கு மனைவியாக நான் தகுதியா இருக்கிறேனா? நான் ஆண்டவரை எவ்வளவாய் நேசிக்கிறேன். ஒரு மனைவி புருஷனை நேசித்தா தாங்க உண்மையா பணிவிட செய்வான். அல்லேலூயா. 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 எனக்கு தெரியல, உடம்புவலி, கைவலி, கால் எல்லாம் சாக்கு. உண்மையா ஒரு மனைவி புருஷனை நேசித்தால், அல்லது புருஷன் மனைவியை நேசித்தால், உண்மையான பணிவிடை அன்பு அங்க ஒற்றுமை இருக்கும். இது இல்லை என்றால் 1000 சாக்கு போக்கு நடக்கும். உண்மைதானா?
உண்மைதானா? அனுபவத்தோட தான் பேசுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களே போல பாடுலால தான் நானும் எல்லாத்தையும் கடந்து தான் வரேன். அல்லேலூயா. நைட்டு 12 மணிக்கு படுத்தாலும் சரி, 1 மணிக்கு படுத்தாலும் சரி, கர்த்தர் சில நேரம் 2 மணிக்கு எழுப்பி விடுகிறார், சில நேரம் 1 மணிக்கு எழுப்புறார், 3 மணிக்கு எழுப்புறாரு. ஒன்னு சொல்றேன், ஒரு நாள் நான் பகல்ல படுத்து தூங்குற ஆளே கிடையாது. எங்க வீட்டுல கேட்டு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தி இல்ல ஸ்திரீ வீட்டை கட்டுகிறா, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் சொந்த கைகளினால் அதை இடிக்கிறா. இன்னைக்கு நம்ம புத்தியுள்ள கன்னிகையா இருக்கிறோமா, புத்தி இல்லாத கன்னிகையா இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உன்னை நிச்சயமாய் கண்டிப்பா. இந்த ஆவி எனக்கு வேணும்னு சொல்றவங்கள கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாருக்கும் வேண்டாமா? அல்லேலூயா. பரலோகம் போகணும்ல, கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். நம்ம எத்தனாவது நாள்ல இருக்கோம் தெரியுமா? ஒரு வாரத்துக்கு 7 நாள். நம்ம கடைசி நேசம் நிமிஷத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தட்டுனா இங்க தவறுனா அங்க. அந்த ஸ்டேஜ்ல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சபையை ஆயத்தப்படுத்துகிறார், கர்த்தர் சபையை ஆயத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஊழியர்கிட்ட கர்த்தர் பேசுகிறார், என்னுடைய வருகை மிக சமீபம், என்னுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து படுத்து படுத்து என்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம எல்லா கரங்களை தட்டி ஒரே ஒரு அடி பாடுமா? அல்லேலூயா. புது எண்ணெய் அபிஷேகம், கரங்களை தட்டி பாடுவோம். புது பலன் அளித்திடுமே, புது எண்ணெய் அபிஷேகம் நாள வேண்டும், புது பலன் அளித்திடுமே, நவமொழியால் துதித்திடவே வல்லமை அளித்திடுமே, நவமொழியால் துதித்திடவே வல்லமை அளித்திடுமே, வல்லமை வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே, வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே, ஆவியே தாகம் தீருமே, தேவ ஆவியே தாகம் தீருமே, வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே, வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே, வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே, அபிஷேகம் புது பலன் அளித்திடுமே, புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அளித்திடுமே, நவமொழியால் துதித்திடவே வல்லமை அளித்திடுமே, நவமொழியால் துதித்திடவே வல்லமை அளித்திடுமே, வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு புதிய எண்ணெயால் என்ன அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. இந்த எண்ணெய் இல்லாம அந்த கன்னிகைகள் எங்க போகல? சத்தமா சொல்லுங்க, எங்க போகல? பரலோகம் போகல. ஆத்தும மணவாளனுடைய கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கல. பரலோகம் போகாவிட்டால் அடுத்த செகண்ட் என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒன்னு பரலோகம் போகாவிட்டால் அடுத்த நொடி என்ன இருக்குது ஆயத்தமா? அக்கினி கந்தகம் எரிகிற கடல். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டே வழிதான், ஒன்னு பரலோகம் அல்ல நரகம். நீ எங்க இருப்பாய் என்பதை நீ சிந்தித்துக்கொள். அல்லேலூயா. நான் 2வது பாயிண்ட்டுக்கு போறேன். 2வது பாயிண்ட் என்ன சொல்லுங்க? என்னது? அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 28:8 வாசிங்க.
சங்கீதம் எதுக்காக கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார்? கர்த்தர், நல்லா கவனிங்க, இந்த பலன்ன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கர்த்தர் அவர்களுடைய, நம்ம சுய பலத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமாவா? ஆமாவா? சுய பலத்தால, ஒரு பாட்டு கூட உண்டு, சுய பலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல. சுய பலத்தால நம்மளால ஒண்ணுமே பண்ண, அல்லேலூயா. ஒரு தலைவலி வந்தா நம்மளால தாங்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே அங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவர்களுடைய பலன். யாருக்கு அவர் பலனா இருக்கிறார்? யாருக்கு அவர் பலனா இருக்கிறார்? வாசிங்க. அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணும். ஜீவன் இல்லாம கரங்களை தட்டாதீங்க, ஜீவனோடு தட்டுவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக நம் பலன் செலவழியட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வெள்ளியை கேட்கல, பொண்ணை கேட்கல. அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவர்களுடைய, நம்முடைய பலன் யாரு தான்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர்லாம் சில ஆட்கள் வருவாங்க, உடம்பு சரியில்லாம ஜுரத்துல கிடப்பாங்க, முடியாம இருக்கும். ஆனாலும் எப்படியாவது நம்ம போயிடணுமே, வயசானவங்க தான், எப்படியாவது ஓடிடணுமே ஓடி வருவாங்க. ஆனா இங்க ஓடி வந்தா ஒவ்வொருவரும் மான் போல குதிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம பலத்தினால இல்ல, கர்த்தருடைய பலத்தினால. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம நிக்கிறது கர்த்தருடைய பலத்தினால. ஒவ்வொரு காரியம் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, பாரங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, இதை எப்படி நான் கடந்து வருவேன் என்று யோசிக்கும் போது, அது தன்னால நம்மளை விட்டு கடந்து போகிறதை நம்மால் அறிய முடியும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் யாருடைய பலன் நமக்கு இருந்தது? யாருடைய பலன்? அந்த பலனை யாருக்கு அவர் கொடுக்கிறாராம்? அந்த வசனத்தை நல்லா வாசிங்க. தாம், அவரே, அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம் பலன். இந்த அபிஷேகத்தை பெற்று கொள்ளாதவர்கள் தயவு செய்து நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய பலன் இல்லாம சாத்தான் நம்மளை ஊதி தள்ளிடுவான். நம்முடைய பலத்துல சாத்தான்ட்ட போராட முடியாது. அல்லேலூயா. வேதவசனம் சொல்றது, அவன் பலவான், அதை விட பெரியவர் நம்ம ஆண்டவர். அவருடைய பலன் தான் நமக்கு முடியும். ஆகவே ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய பலன் எனக்கு வேண்டும் அப்பா. அல்லேலூயா. எதுக்காக பலன் வேணுமா? நீங்க சங்கீதம் 84:9 வாசிங்க. சங்கீதம் 84:9 வேகமா வாசிங்க. எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நல்லா கவனிங்க, நீர் அபிஷேகம் பண்ணினவரின். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணினவன ஆண்டவர் கண்ணோக்கமா இருக்காராம். ஆமாவா? 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 அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்குள்ளே சொல்றேன். இங்க பிள்ளைங்க 1-2 ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தாய் தகப்பனுடைய கண்ணு யார் மேலதான் இருக்கும்? பிள்ளை எங்க போகுது, எங்க வருது, எங்க இருக்கு? அல்லேலூயா. தாயினும் மேலாய் நேசிக்கிற நம் ஆண்டவருடைய கண்கள் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். என் பிள்ளை எங்க இருக்கிறா, என்ன இருக்கிறா, எப்படி இருக்கிறா, என் மகன் எப்படி இருக்கா, அவ இருதயம் எப்படி இருக்கா, அவ எப்படி இருக்கா, எந்த இடத்துல இருக்கா, ஒரு நிமிஷம் அந்த தாய் தப்பங்க தன் பிள்ளையை விட்டு கண்ணை விளக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா ஆமான்னு சொல்லுங்க, கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைய நீங்க அப்படி பார்த்திருப்பீங்க. நீங்களே இப்படி இருக்கும்போது ஆண்டவர், உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்றார். உன் தந்தை உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றார். அல்லேலூயா. எல்லார் மேலையும் கண்ணோக்கமா இருப்பாரா? அந்த வசனத்தை நல்லா படிச்சுக்கங்க. எல்லார் மேலையும் கண்ணோக்கமா இருப்பாரா? இல்லவே இல்லை. யார் மேலதான் கண்ணோக்கமா இருப்பாரு? அவர் அபிஷேகம். அப்ப அந்த அபிஷேகம் நமக்கு தேவையா? தேவையா? அல்லேலூயா. உங்க அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அபிஷேக பலன் சொன்ன. எதுக்காக அந்த அபிஷேகம் பலன் தெரியுமா? நீங்க அதே 84:7 வாசிங்க.
அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சன்னதி எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya, ஹalleluya. உனக்கு எதுக்கப்பா பலன்? பலத்தின் மேல் பலன் எதுக்கப்பா? சீயோனுக்கு வர்றதுக்கு. உலக கவலைகள், உலக பாரங்கள், உலக சூழ்நிலைகள், நிறைய வேலை இருக்கும். ஒரே ஒரு யாராவது ஒருத்தங்க திட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு கவலை வந்துடுச்சுன்னா நம்ம நினைப்போம், ஐயோ இந்த வேலையெல்லாம் நான் நேச்சரா பேசுறேன் கேளுங்களேன், பிராக்டிக்கலா பேசுறேன், இந்த வேலையெல்லாம் இவ்வளவு சீக்கிரத்துக்குள்ள முடிக்கணும், எடுக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு உற்சாகமா இருப்போம். ஆனா யாராவது ஒரு வார்த்தை திட்டாங்கன்னா, இல்ல ஏதோ ஒண்ணு நம்மளை வேதனை படுத்திடுச்சுன்னா நம்ம பலன்லாம் போய் ஒண்ணு இல்லாம கோழி கொஞ்சம் மாதிரி சுருண்டு படுத்துருவோம். ஒரு வேலை நடக்காது. ஆமாவா? ஆமாவா? இதுக்கு தாங்க ஆண்டோட பலன் வேணும். அந்த பலன் இல்லனா சாத்தான் போராட்டத்துக்கு மேல போராட்டம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, இல்லாதது பொல்லாத எத்தனையோ பாரங்களை கொண்டு நம்மளை அமைக்க 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 பாதாளத்துக்கே கொண்டு போயிருவோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பலன் உன்னை தூக்கி கர்த்தருடைய சீயோனுக்கு கொண்டு வரும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. நம்மளா சீயோனின் வாசிகள். பலத்தின் மேல் பலன் அடைந்து அழகான அருமையான பாட்டு பாடி இருக்கிறாங்க. என்னை அபிஷேகமே சியோனில பேசுற. அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லாதனால நான் பாடல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்துல உற்சாகமா இருப்போம். அல்லேலூயா. அப்போ பலன் எதுக்கு நமக்கு தேவை சொல்லுங்க? நம்ம பலத்தால ஒண்ணுமே முடியாது. ஒரு தலைவலி வந்தா எழும்ப முடியாது, ஒரு வயிறு வலி வந்தா நடக்க முடியாது. அப்பாவின் பலன் எதுல இருக்கு தெரியுமா? அபிஷேகத்துல இருக்கு. அல்லேலூயா. வேத வசனம் அப்படிதான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 1:8 இந்த அபிஷேகம் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேணுமாப்பா. அல்லேலூயா. உங்க அபிஷேகம் எனக்கு வேணுமாப்பா. எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு? முடிவு பரியந்தம், பரலோகம் போறது வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கூட நீங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 89 20 21 22 23 24 வசனங்கள் வாசிங்க. முடிச்சு. சங்கீதம் 89 அல்லேலூயா 21 20 21 போடுமா? இங்க நல்லா கவனிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், பரிசுத்த தைலத்தினால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. நான் எழுதி தரேங்க. நம்ம சுயமா நம்ம யாரும் இங்க வந்து உட்காரல. கர்த்தர் நம்மளை முன்குறிச்சார். ஆமாவா? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் சொல்றார், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்ட. எப்ப தெரியுமா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு? தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே. ஆகவேதான் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொன்னேன். இப்ப சொல்லுங்க, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே அவர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய சூழ்நிலை பாருங்க. எல்லாம் பிறந்த உடனே கிறிஸ்டினா வந்து ஏசு நம்மளை அப்படியே அபிஷேகம் பண்ணிடல. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மட்டும் அல்ல, அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொண்டது மட்டும் அல்ல, அவர் நம்மளை என்ன பண்ணினாரா? எந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினாரா? வசனத்தை படிங்க, நல்லா பெருசா போட்டு வச்சிருக்கேன். எந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினாரா? பரிசுத்த தைலம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் ஒரு பரிசுத்தவான். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? உங்களை பார்த்து சொல்லணுங்க. கொலாடியில போய் சண்டை போடக்கூடாது. அல்லேலூயா. யார் என்ன கூட்டினாலும் சிரிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரையே பார்த்துட்டு போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக சவுக்க எடுக்கிற இடத்துலயும் சவுக்க எடுக்கணும். பிள்ளைங்க மத்தியில ஐயோ ஆண்டவர் என்ன நேசிக்க சொல்லிக்கான்னு பிள்ளை தப்பு செஞ்சுட்டு நடு வீட்டுல வாந்தி எடுத்துறேன், என் பிள்ளை என்ன அழகா நடு வீட்டுல வாந்தி எடுத்துறான்னு சொல்லக்கூடாது. கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும், பெல்ட் எடுக்கிறதுல எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எடுக்கிற இடத்துல எடுத்தார்.
ஆலயத்துல எடுத்தார். எங்கதான் எடுத்தார் சவுக்க? எங்கதான் எடுத்தாரு? ஆலயத்துல எடுக்காரு. ஆலயத்துக்கே போக வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? புரிஞ்சுதா? ஆலயத்துக்கு போட்டா நீ பரலோகம் போக மாட்ட, ஜாக்கிரதை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தில் அவனை அபிஷேகம் பண்ண. கீழே வாசிங்க வேகமா. என் கை அவனோட எப்படி இருக்கும்? உறுதியா. ஒரு குழந்தையால முடியாதுங்க. தாயோ தகப்பன் கையை பிடிச்சிட்டு தான் நடக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு குழந்தை. அல்லேலூயா. அவருடைய கையை உறுதியாய் பிடிக்க வேண்டும். லாபத்திலும் நஷ்டத்திலும் தோல்வியிலும் துன்பத்திலும் எல்லா விதத்திலும் கையை உறுதியாய் பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அது எதுக்காக? தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சத்துரு அவனை நெருங்குவதில்லை. அல்லேலூயா. அப்ப சத்துரு இருக்கான், நம்மளை நெருக்க வருகிறான். ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் தான் உண்டாக்குனாரு. கர்த்தர் உண்டாக்குனாரா சாத்தான் உண்டாக்குனாரா? சொல்லுங்க. கர்த்தர் தான் உண்டாக்குனாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா படைச்சு வச்சாரு. அங்க சாத்தான் வந்தானா இல்லையா? வந்தது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆகவே தான் இதை நீ செய்யாதன்னு சொல்லியிருந்தார். அல்லேலூயா. இங்க பாருங்க, சத்துரு அவனை நெருக்குதலை. ஏன் என்றால் கர்த்தர் அவனை கரம் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தர் நம்மளை அபிஷேகத்தினால் கரம் பிடிக்க வேண்டும். வாசிங்கம்மா தொடர்ந்து. நியாய கேட்டு. இன்னைக்கு உலகத்துல நியாயம் இருக்கா? நீதி இருக்கா? சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இதுல யாருடைய கை நம்மளோட இருக்க வேண்டும்? எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வர? சும்மாவா? ஏதோ நான் போயிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான். லாஸ்டா வந்துட்டு ஆமேன் போட்டு வெளியே போய் நீங்க எங்க ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உன் கரத்தை பிடிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உன் கரத்தை பிடிக்க வேண்டுமானால் நீ அபிஷேகத்தில் நிறைந்து அவரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்கம்மா தொடர்ந்து வாசிங்க. மடங்கடித்து என் நாமத்தினால் அவன் கொம்பு. அல்லேலூயா. அபிஷேகம் நம்மளை உயர்த்தும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பெரியவர். அவர் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த அபிஷேகம் இல்லாமல் உன்னுடைய கொம்பு உயரவே முடியாது. உன்னுடைய லைஃப் உயர முடியாது. நீ பரலோக பாதையில வந்து சேர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிங்க இன்னொரு வசனம் கூட. எபிரேயர் 1:9 வாசிங்க. எபிரேயர் 1:9 வேக வேகமா வாசிப்போம். 9. எபிரேயர் 1:9. நீர் நீதியை விரும்பி, நல்லா கவனிங்க, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் இந்த தைலம் நமக்கு வேணுமானால், இந்த பரிசுத்தாவின் தைலம், ஆனந்த தைலம் நமக்கு வேணுமானால் உனக்குள்ள காணப்பட வேண்டியது நீதி, நியாயம். அக்கிரமத்தை வெறுத்து தள்ள வேண்டும். உன் மனசாட்சிக்கு எது அக்கிரமம் தெரியுதோ, உன் மனசாட்சிக்கு எது தவறுன்னு தெரியுதோ அதை வெறுத்து தள்ள வேண்டும். அல்லேலூயா. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் போதும். அல்லேலூயா. நம்மளை எந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்? நம்ம கூட பாடணுமே. கரங்களை தட்டிப்படுமா? என்னை ஆனந்த தைல சவுண்ட் வரல, பாடுங்க கரங்களை தட்டி. ஆமென் சொல்லுங்க எல்லாம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. எல்லாம் சோர்வா இருக்கிறீங்க, ஒரு முறை கூட என்னை கரங்களை தட்டி தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 2, 27, 28, 29 வாசிங்க. 1 யோவான்
1 யோவான் 2ஆம் அதிகாரம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் என்ன செய்தான்? நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா சத்தமா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறது இல்லைங்க. தாவீது நடனம் ஆடின ஆண்டவருக்கு முன்பாக என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். சும்மா உட்கார்ந்தா நமக்கு தூக்கம் தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தை ஒரு இடத்துல சும்மா நிக்குதா? இல்ல. அதே போல ஆண்டவர் சொன்ன, சிறு பிள்ளை போல மாறாவிட்டா என்னுடைய ராஜ்யத்துக்கு. நம்ம சிறுப்புல ஆண்டவருடைய பாதத்துல ஒரு குழந்தை போல விழுந்துடணும். அப்பா, அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவர் பிள்ளைகள். அல்லேலூயா. அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே என்று கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். 28வது வசனம் அழகா சொல்லப்பட்டிருப்பாருங்க. என்ன சொல்றது? பிள்ளைகளே. அவர் வெளிப்படும் போது நாமும் வெக்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. உங்களை கரங்களை தட்ட சொன்னா, என்ன போய் கரங்களை, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இல்லாததை சொல்லலைங்க. வந்த ஆரம்பத்துல, அல்லேலூயா, வந்த ஆரம்பத்துல ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இருந்தாங்க. கவனிங்க. அப்போ ஒரு பிரதரை பார்த்து நான் சொன்னேன், பிரதர், இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இயேசு பத்தி சொல்லலாமே. அவர் எத்தனையோ வருஷம் விசுவாசி, பழைய விசுவாசி. அப்ப நான் சொன்னேன், இயேசு பத்தி இந்த சண்டே கிளாஸ் நீங்க கொஞ்சம் நடத்த முடியுமா பிரதர் அப்படின்னு. சிஸ்டர், என்ன போய் சண்டே கிளாஸ் நடத்த சொல்லிட்டீங்களே, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய ஆளாயிரு, இயேசுவுக்கு பிள்ளையா உன்னால இருக்க முடியாது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, இயேசு வெளிப்படும் போது அப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது. என்ன குறிச்சு சொல்ல நீ வெட்கப்பட்டியனா, இந்த வசனத்தை நீங்க சொல்லி முடிங்க. என்ன குறிச்சு நீ சொல்ல வெட்கப்பட்டியனா, நான் சொல்றது வசனம், மீதி சொல்லுங்க. நம்ம ஆட்கள் எவ்வளவு வளர்ந்திருக்காங்க தெரியுமா? அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துல, என் பிதாவின் ராஜ்யத்துல, தேவ தூதர்கள் முன்பு, என் பிதாவின் முன்பு உன்னை குறிச்சு நான் வெட்கப்படுவேன். எவ்வளவு பயங்கரம். அல்லேலூயா. கரங்களை தட்ட சொன்னா அந்த கையில சத்தமே வராது. இப்படி நம்ம கரங்களை தட்டணும். அப்படி இல்ல, ஆண்டவருக்காக ஜீவனை தியாகம் பண்ணணுங்க. கர்த்தருக்காக ரத்தம் கொதிக்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆடி மாசம் எத்தனை பேர் ஆடி பாடி எப்படி போறாங்க. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இப்படி தட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வெட்கப்பட மாட்டோம். ஏன் அப்படி தட்டுறோம்? வெட்கம். ஐயோ, நான் கை தட்டணுமா? வெட்கம். அபிஷேகத்தை பெற்ற ஆடி பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. துள்ளி குதிப்ப. பிள்ளை ஒரு இடத்துல நிக்க மாட்டேக்கு, அது குழந்தை. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து பிள்ளை என்று தானே சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தம் வர வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசித்து முடிச்சிருங்க 29 வரைக்கும். அடுத்த வசனம் 1 யோவான். நீதி செய்கிற எவனும் அவரில், நல்லா கவனிங்க, அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பழைய அக்கிரமத்தெல்லாம் உதறி தள்ளிவிட்டு, பழைய சுபாவங்களா உதறி தள்ளிவிட்டு, புதிய எண்ணெயால், புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு, அந்த நீதிக்குள்ள நாம் அறிந்து, நீதி பிறந்து கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயுது. அல்லேலூயா. இப்படி பட்டதுக்கு தாங்க அபிஷேகம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் கொண்டு நம்மளை சொல்லுவாங்க தெரியுமா? அவனா, ஐயோ, அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி அவங்க அப்பா மாதிரி இருக்கான். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அவங்க அம்மா மூஞ்சி அப்படியே இருக்குது பாரு. காரணம் என்ன? அவங்க ரத்தம் அவங்களுக்குள்ள ஓடுது. இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள அப்பா இயேசுவின் ரத்தம் ஓடுது. சொன்ன உடனே கரங்களை தட்ட வேண்டாமா?
அல்லேலூயா. ஏசப்பா ரத்தம் நமக்குள்ள ஓடுது. அல்லேலூயா. ஏசப்பா ரத்தம் ஓடுதுங்க. நம்ம யார மாதிரி இருக்கணும்? யார மாதிரி இருக்கணும்? யார மாதிரி இருக்கணும்? அப்பா இயேசுவ போல. அவர் எப்படிப்பட்டவர்? நீதியை செய்கிறவர். அவரில் நிலைத்து இருக்கிறார். இன்னைக்கு நீதி இருக்கா உங்களுக்குள்ள? நீதி இல்லாட்டா என்ன குட்டும், அதை ஏற்றுக்கோ. அல்லேலூயா. உன்னை நீயே சோதித்துப்பா. உன்னை நீயே சோதித்தா நீ நியாயந்திருக்கப்பட மாட்டா. நீ தேவனுக்கு பிள்ளையா இருப்பா. உன்னை நீ சோதிக்காட்டா அது குட்டும் போதெல்லாம் ஏய் நீ செய்யறது தப்பு அப்படின்னு போயிட்டேன்னா இன்னொன்னு ஆயத்தமா இருக்கு. குட்டாத ஒரு இடம் தட்டுனா இங்க தவறுனாங்க. ஜஸ்ட் 5 நிமிஷம் லேட்டானா போய்விட வேண்டியதுதான். கதவு பூட்டப்பட்டா இப்படி இருக்க நீங்க எப்படிப்பட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு வசனம் எச்சரிக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஜாக்கிரதை இருக்கா? இன்னைக்கு எச்சரிப்பு இருக்கா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு உணர்வு அடைங்க. கர்த்தருடைய ஆவி வரும்போது நம்மளை உணர்வு உள்ளவனா ஆண்டவரே நான் செய்யற பாவங்கள் ஆவிக்குரிய பாவங்கள் இதெல்லாம் மன்னியம் ஆண்டவரே. நான் ஒரு புது சிருஷ்டியாய் மாற போதும். நான் இதோட நிறுத்துறேன். நீங்க ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. 1 யோவான் 2:25 போதும். அது கூட 2:25 மட்டும் வாசிங்க. எதுக்காக ஆண்டவர் இத்தனை பாடுகளை நமக்கு கொடுக்கிறாருன்னு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லுவது மரணம். 2வது மரணம் காத்துட்டு இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும், ஒரு மனுஷனுக்கு ஒரு மரணம் இல்ல, 2வது மரணம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளதான் கர்த்தர் இத்தனை காரியங்களை நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன், கத்திட்டு இருக்கேன். அல்லேலூயா. சரி, எண்ணெயை குறிச்சு சொல்லிட்டேன் உங்களுக்கு. அபிஷேகத்தை குறிச்சும் 3வது இந்த 2ஐயும் பெற்றா என்ன நடக்கும் அப்படிதானே? அதை நான் சொல்லி வேகமா முடிச்சிடறேன் ஒரு 5 நிமிஷத்துல. நீங்க வாசிங்க எபிரேயர் 12:2 வாசிங்க வேகம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த என்னது இருக்கான்? இந்த 2ஐயும் பெற்றா அந்த மனுஷனுக்கு என்ன இருக்கான்? சந்தோஷம். அவமானத்தை எண்ணாமல் அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் அவர் ராஜ சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வேதனைப்பட்டு எவ்வளவு பாடுபட்டாலும் சொந்த பந்தம் கண்டுக்கிடாது. ஆனா ஒரு சர்ச்சைக்கு போய் கொஞ்சம் நல்லாயிட்டா போயிட்டியா, உளுந்துட்டியா, இன்னும் எங்கேயோ போய் உளுந்த மாதிரி உளுந்துட்டியா. அல்லேலூயா. சாத்தான் ஒரு படி நம்ம எடுத்து வச்சா 100 படி பின்னால இழுக்க பார்ப்பான். அசராதீங்க, அஞ்சாதீங்க. அல்லேலூயா. இயேசு நமக்காக சிலுவையை சகிக்க அவர் அவமானப்படவில்லை. அவருக்காக நாம் படுற அவமானம் தூசி குப்பை. அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. என்ன நடக்கும்? முதலாவது அதிக சந்தோஷம், சிங்காசனம். இந்த அபிஷேகம் இருந்தா உனக்கு அதிக சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷம் இல்லாம இருக்கிறோம்? எத்தனை பேர் கவலையில இருக்கோம்? பெற்றுக்கோ. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே உங்க ஆனந்த தைலமாகி அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அது உங்களை கவலையா இருக்க விடவே விடாது. அல்லேலூயா. அதை பெற்றவர்களுக்கு அது தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். நான் ஒரு லட்டை வச்சு அழகா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ருசியா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இது எப்படி இருக்குன்னு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன, நீங்க தானே திங்குறீங்க, எனக்கா தரீங்க, உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதே அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு தான் அந்த ஆனந்தம் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. அடுத்தது என்ன? 3வது பாயிண்ட்ல இருக்கிறேன். அடுத்தது பாருங்க, 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? புது மனுஷனா இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
2 கொரிந்தியர் 4 16 17 18 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4. ஆனபடியினாலே நாங்கள் என்ன செய்கிறது இல்ல, இந்த எண்ணெய் எங்களை குட்டிடுச்சுன்னா நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. வாசிப்பா. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது, மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய அழியாத நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. அடுத்த வசனம், ஏனெனில் நல்லா கவனிச்சுக்கங்க, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. காணப்படுகிறதை அல்ல, காணாததை நாடி தேடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. பழைய மனுஷன் அது எல்லாமே ஒளிந்து போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எபேசியர் 4 22 23 வாசிங்களேன். ஏன்னா வசனம் உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. எபேசியர் 4 கெட்டு போகிற நீங்க பழைய மனுஷனை நீங்க என்ன செய்ய வேண்டுமா? பழைய மனுஷனை என்ன செய்ய வேண்டுமா? எதுலங்க கலைந்து போடுகிறோம்? இன்னைக்கு ஒரு 2 நாள் வச்சுக்கலாமா, இல்ல ஒரு 3 நாள் ஒரு சட்டையை போட்டுட்டா 4வது நாள் அதை நிச்சயமா என்னதான் செய்யணும்? கலட்டி போடணும். ஆனா பழைய மனுஷனை என்னன்னா, நாம் பழைய மனுஷனை எல்லாத்தையும் எப்படி கலைந்து போடுகிறது? ஞானஸ்தானத்தின் மூலம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கோமோ அன்னைக்கு பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. புதிய மனுஷன் உருவாகி கொண்டு இருக்கிறான், புதிய ராஜ்யத்துக்குள் செல்ல. ஆகவே பழைய மனுஷனை எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா பழைய மனுஷங்களை என்னங்க இருக்கும்? நீங்க கொலோசியர் 3:9 வாசிங்க. அல்லேலூயா. பழைய மனுஷன்னா என்னன்னு பார்க்கலாம். கொலோசியர் 3, ஒருவருக்கொருவர். புதிய மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க வாயை திறந்து. பழைய மனுஷன் என்ன செய்வான்? பொய் சொல்வான். ஓகே, அடுத்தது, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. அல்லேலூயா. 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 ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தா எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கான். நான் கேட்கிறேன், ஒரு உண்மையா பழைய மனுஷன் குடிகாரன்னு வச்சுக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எங்க அப்பா எடுத்துக்கிறேன். எங்க அப்பா சரியான குடிகார். பிள்ளைக்கு நோட்டு வாங்க கொடுத்தா பிள்ளைய கொண்டு போய் சாராய கடையில் விட்டுட்டு அந்த நோட்டு வாங்குற காசை குடிச்சிட்டு வந்துருவாரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட அப்புறம் அவருக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த பக்கமே போக மாட்டார். அல்லேலூயா. அதுதாங்க பழைய மனுஷன் புதிய மனுஷனுக்குள்ள வித்தியாசம். பழைய மனுஷனை களைந்து போட்டோம், புது மனுஷனை நாம் தரித்து கொண்டோம். பழைய சுபாவங்களை களைந்து போட்டோம், புது மனுஷங்களை கலந்து கொண்டோம். ஒரு பாட்டு உண்டுல்ல, பழமை எல்லாம் ஒளிந்து போனதே. கரங்களை தட்டி போடுமா? எல்லாம் புதிதாக. யாருக்கெல்லாம் புதிதா இருக்கு? எல்லாம் கரங்களை தட்டி போடும். பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை,
ஆக்குகிறது இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. ஆனந்த தைலம் தான் நம்மளை மறுரூபமாக்கும். அல்லேலூயா. இதை பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரே ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:5-6. அல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை எடுங்க கையில, எல்லாரும் எடுங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். நீங்க வெளிப்படுத்தல் 21:5 வசனம் வாசிங்க பார்க்கலாம். இல்லம்மா 4 வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உனக்குள்ள இருக்கா? சிந்திச்சு பார். கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். இனி என்ன இல்ல? மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவைகளை எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த நாளில் இருந்து கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியங்களை செய்வார். உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு கட்டுவார். உன்னுடைய வருத்தத்துக்கு ஒரு முடிவு கட்டுவார். அவருடைய ஆனந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா. முந்தினவைகளை எல்லாம் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது மனுஷனா இருங்க. சேத்துல ஒண்ணு ஆத்துல ஒண்ணு வைக்காத. இருந்தா வைராக்கியமாய் கர்த்தருக்குள்ள இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறவன் இதோ. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாம் புதிதாய் மாறி இருக்கா? சரியில்லைன்னா மாத்துங்க. உங்களை நீங்களே மாத்துங்க. உங்க இருதயம் உங்களை குற்றவாளியாய் தீர்க்காதிருந்தால், அல்லேலூயா, அல்லேலூயா, தேவன் உங்களை குற்றவாளியா ஒரு காலம் தீர்க்க மாட்டார். ஆண்டவர் கேட்கார், அந்த விபச்சாரி எஸ்தர் வந்து உன்னை யாரும் குற்றவாளியா தீர்க்கலையா? இல்ல ஆண்டவரே, நானும் உன்னை குற்றவாளியா? ஏன்னா அவ தன் தவறை உணர்ந்தா. அல்லேலூயா. கர்த்தர் நம் இருதயமே நமக்கு மனசாட்சி. அந்த இருதயம் வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் தந்த ஆவி உங்க உள்ளத்துல உள்ளதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறதா. அல்லேலூயா. தப்ப முடியாது. வெளியில இருந்து யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அம்மா மறைச்சிடலாம், அப்பா மறைச்சிடலாம், பிள்ளைகளை மறைச்சிடலாம், புருஷனை மறைச்சிடலாம், எல்லாரையும் மறைச்சிடலாம். உனக்குள்ள இருக்கிற ஆவிய உன்னால மறைக்க முடியாது. அல்லேலூயா. உள்ளத்துல உள்ளது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும். ஆவில இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. நான் ஒரு புதிய மனுஷனா இருக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்காக வாழ இந்த உலகத்துல ஒண்ணு நான் கொண்டு போறது இல்ல. கொஞ்ச காலம் ஆண்டவர் எச்சரித்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய வருகை மிக சமீபம். ஆயத்தமாக 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 என்று உன் கண்ணீரை துடைக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துல கண்ணீர் வரட்டும், வேதனை வரட்டும், துக்கம் வரட்டும், அதை ஒரு நொடி பொழுதில் கர்த்தர் மாத்துவார். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற தேவன் சகலவற்றையும் என்ன செய்கிறாரா? புதிதாக்குற. வாசிங்கம்மா 5, 6, 7 வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க. ஆயிட்டு, முடிஞ்சது. உலகம் கடைசி நொடி பொழுதுக்குள்ள வந்து விட்டோம். இருக்கிறேன். தாகம் யாருக்கு வாஞ்ச இருக்கு, யாரு நான் புதிதாய் மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுக்கிறேன். வாசி. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தர் சத்தமா சொல்லுவோமா, அவர் என் தேவன். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் எந்த விஷயத்திலும் தோற்று போக மாட்டேன். ஜெயம் எடுப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.